இப்போது துப்பட்டா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து சாரியை வந்து இங்கிருந்து 120, அதாவது 120 சென்டிமீட்டர், அதாவது இதை வந்து சென்டராக கட் பண்ணி 2 சைடு ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ 1.25 கட் பண்ணோம்னா நமக்கு டபுளாக வரும், 2.5 வரும். இப்போ வந்து 1.25 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பார்ட் ஃபோல்ட் பண்ணி நடுவில் வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணதை எடுத்து இந்த நேர் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ வந்து நான் சென்டர் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக நல்ல பக்கம் உள்ளதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஷாலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் நீளமாக வந்துடும். நடுவில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அங்கே நீங்கள் உங்களுக்கு லேஸ் வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம், இல்லாட்டி பார்டர் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் எது வைக்கல. இப்போ நம்ம குர்த்தி ஸ்டிச் பண்ணது இப்படி, நம்ம துப்பட்டா ஸ்டிச் பண்ணது இப்படி தான் இருக்கும் ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.